உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். சரண், சரண், இங்க பாருப்பா, இங்க பாரு. அவனுக்கு ஒன்றும் இல்லை, காய்ச்சல் தான், சரியாயிரும். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், டாக்டர் பார்த்து ஊசி போட்டு உனக்கு எல்லாம் சரியா போயிடும். என்ன சரண், இங்க பாருமா. சரண் குட்டி, சரண், 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 இங்க பாருமா, முடிச்சு பாரு. எனக்கே பயமா இருக்கு, ரொம்ப நேரமா இப்படியே இருக்கியே. சரண், சரண். சிஸ்டர், சிஸ்டர், டாக்டர் இருக்காங்களா சிஸ்டர்? எமர்ஜென்சி. ஏமா என் பொண்டாட்டி குளுக்கோஸ் இறங்கிட்டு முடிய போகுது. முடிய போகும்போது சொன்னீங்கல்ல, யாருக்குமே வந்து சொன்னேன், இன்னும் நர்ஸ் வரல, அதை கொஞ்சம் மாற்றி கொடுங்கம்மா, கை வலிக்குன்னு சொல்லுதா. பொறுங்க தாத்தா, சும்மா வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாதா எப்போ ட்ரிப்ஸ் போட்டால் எப்போ இறங்கும் அப்படின்னு? ஒரு 10 நிமிஷம் பொறுக்க மாட்டேங்கிங்களா? புளு 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 வந்துட்டு இருக்கீங்க. மணி என்ன தெரியுமா? 1 மணி ஆகுது ராத்திரி. இந்த நேரம் டியூட்டி நர்ஸ் கூட இன்னைக்கு இல்லை, எல்லாரும் லீவு. ஒருத்தங்க தான் இருக்காங்க, அவங்க மாடிக்கு போயிருக்காங்க என்ன ரூமுக்கு. அவங்க போயிட்டு வந்து தான் இதை இது பண்ணிட்டு வேற ட்ரிப்ஸ் போட்டு தருவாங்க. பயப்படாதீங்க, வருவாங்க. நாங்களும் மனுஷங்க தானே, தூங்க வேண்டாமா? ஒன்றும் பயப்படாதீங்க தாத்தா, நர்ஸ் மேலே போயிருக்காங்க, இப்போ முடிச்சுட்டு கீழே வருவாங்க. நீங்கள் பேசாமல் இருங்க, அவங்களுக்கு இன்னொரு 5 நிமிஷம் ட்ரிப்ஸ் ஏற வேண்டியது இருக்கும். எங்களுக்கு தெரியும், டைம் கனெக்ட் பண்ணி எல்லாம் எழுதி தான் வச்சிருக்கோம். நீங்களே வந்து சொல்லாட்டா கூட நாங்களே இந்த டைமுக்கு போட தான் போகிறோம். போங்க. சிஸ்டர், சிஸ்டர், எமர்ஜென்சி சிஸ்டர். புள்ள ரொம்ப நேரமா இப்படியே இருக்கான், கண்ணு முழிக்காம. சிஸ்டர். என்ன சார், பொறுங்க, ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல. என்ன சார்? சிஸ்டர், சாயங்காலம் வர புள்ள நல்லா தான் இருந்தான். சாயங்காலத்துக்கு அப்புறம் லேசாக மேலே சுட்டுது. சரி மருந்து இருக்குன்னு கொடுத்தோம், சரியாகலை. இவ்வளோ நேரம் கையில் நல்லா தான் இருந்தான், திடீர்னு மயக்கான மாதிரி ஆகிட்டான். புள்ள முழிக்கவே இல்லை, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ப்ளீஸ் சிஸ்டர், பயமாக இருக்குது. டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் நான் உடனே பார்க்கணும். என்ன சார் சொல்றீங்க? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, பிள்ளை மூச்சு பேச்சு இல்லாமல் சொல்றீங்க. இவ்வளோ அசால்ட்டாக வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்லனே தெரியல. குழந்தை குழந்தை குழந்தைன்னு அழ வேண்டியது, குழந்தை வந்து அதை பார்த்துக்க பொறுப்பே இல்லாமல் நடக்க வேண்டியது. பச்சை குழந்தை சார், அதுக்கு என்ன தெரியும்? நம்ம தான் பார்த்துக்கணும். டாக்டர் இருக்காங்க, சீக்கிரம் போய் பாருங்க. போங்க போங்க சீக்கிரம். பேபிக்கு இன்னைக்கு தான் ஃபீவர் இருக்குதா, இல்லை 2 3 நாளைக்கு முன்னாடி இருக்குதா? இல்லை அடிக்கடி இப்படி தான் வருமா? எதுவும் வாமிட் எதுவும் பண்ணானா? காய்ச்சல் இன்ன வரை பிள்ளைக்கு தலைவலி காய்ச்சல் பெருசாக வந்ததில்லை. தடுப்பூசி போடும்போது காய்ச்சல் வர்றது தான். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு காய்ச்சல் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்ததில்லைன்னு சொன்னாங்க. அதான் பயமாக இருக்குது. அவன் பாட்டு இருப்பான், இன்னைக்கு இவ்வளோ நேரம் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான். பயமாக இருக்குது டாக்டர். டாக்டர், பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைல்ல டாக்டர்? பேபிக்கு ஹை ஃபீவர், அவனாலே தாங்க முடியல, அதான் அவனால முடியாமல் மயங்கி இருக்கான். இது கிட்டத்தட்ட 1 hour மேலே இருந்திருக்கும். இவ்வளோ தூரம் வச்சுட்டு இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறது நீங்கள்? ஒரு 1/2 hourக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கொண்டு வர வேண்டாமா? பச்சை குழந்தைங்கள்ல, வாய் விட்டு சொல்லவா தெரியும். 2 hours அப்சர்வேஷனில் இருக்கட்டும், ட்ரிப்ஸ் போடணும். டாக்டர், காய்ச்சல்னா கூட இவ்வளோ நேரம் முழிக்காமல் இருக்குமா குழந்தைங்க? எனக்கே பயமாகி போச்சு. வேற ஒன்றும் இல்லை டாக்டர். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி உள்ள கிளைமேட் கண்டிஷனுக்கு பிள்ளைங்களுக்கு இப்படி காய்ச்சல்லாம் வரதான் செய்யும். இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு ஃபீவர் டானிக்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கிராமனால அடிக்கடி அங்கேருந்து வர முடியாது. டானிக் ஃபீவர் கோல்டு அதுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. 3 months ஒன் டானிக் மாற்றிடணும். ஓகே, நீங்கள் வெளியே உட்காருங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். அவர் முடிச்சுட்டா போதும் அவன். சார், ஊர் தான் ரொம்ப சின்ன ஊர், கிராமம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்க, எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி போட்டிருக்காங்க. டவுன் ஏரியாவில் இருக்கிற மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குல்ல. சார் சரியான இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி சரியான ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துருக்காரு. பில்லு ஒரு தொகை தீட்டி விட போறாரு. அப்பதான் இவருக்கெல்லாம் புத்தி வரும், நீ ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் சரவணன் சார் சொல்ல மறந்துட்டேன், இங்கே தான் ஒரு ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் சார் கட்டிட்டு இருக்காரு. அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட பேசினாரு, உங்களை புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன், நீங்கள் அங்கே தான் போய் ஆகணும்னு கம்பல் பண்ணாரு. நீங்கள் கூட முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஆஃபீஸ்க்கு தான். என்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி வர முடியாதுல்ல. அதான் வீட்லேயும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா சாப்பிட்டு சொல்லணும், பேசாம இருந்தால் அப்புறம் நம்மளை தூக்கி போட்டுருவாரு. நமக்கு டெய்லி காலையிலேருந்து ராத்திரி இந்த அளவுக்கு வந்துட்டு போயிட்டு முடியுமா? ஓ ஆமாம்ல, என்கிட்ட கூட பேசியிருந்தாரு. இந்த ஊர் தானா? நமக்கு இப்போதைக்கு மாற மாதிரி எனக்கும் ஐடியா இல்லை சார். எனக்கே 1000 ப்ரெஷர். இதில் இங்கே அலைஞ்சு டென்ஷன் ஆயிருவேன் நான் ஸ்கூல் படிக்கும் போதே பக்கத்து ஸ்கூலில் தான் எங்கள் அம்மா வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கணும் தான் சேர்த்தாங்க பக்கத்தில். காலேஜ்லேயும் அதே மாதிரி தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் காலேஜ்லேயும் கிட்டினாங்க. ஏன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது கூட பக்கத்து ஊரில் தான். அப்படி இருக்கும்போது வேலைக்கு நான் இவ்வளோ தூரம் நான் வந்தால் எப்படி? நான் நினைக்க முடியாது சொல்லிட்டேப்பா. சரண், சரண் எழுத மாதிரி இருக்கு. என் குழந்தையோட சத்தம் எனக்கு நல்லா தெரியும். இது என் பிள்ளையோட குரல். சரண், சரண், இங்கதான் இருக்கியா? சரண், என் பிள்ளை. என்ன பேசிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு சிரிச்சுக்கிட்டே போறாரு? எங்க போவாரு? தெரிஞ்சவங்க யாரும் அட்மிட் ஆகிருக்காங்களா? இல்லையே, அப்படி ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லையே. எங்க போறாரு?
கௌசி குட்டி என்னம்மா என்ன? இப்போ வீட்டுக்கு போயிடலாம் சரியா? பிள்ளைக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்சு ஃப்ரை நம்ம முட்டை போட்டுட்டு வந்தோம்ல, அதான் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டு எல்லாரும் பிள்ளைய கண்ணு போட்டுட்டாங்க போல. என் செல்ல குட்டி அழக்கூடாது தங்கம் சரியா? நம்ம அழுதா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. கௌசி குட்டி அம்மா பக்கத்துலேயே தானே இருக்கேன், அழக்கூடாதுமா. ஓ ஊசி போடுவாங்கன்னு பயப்படுறியா? ஊசி எல்லாம் போட மாட்டாங்க, நான் சொல்கிறேன். கௌஷிக் அழக்கூடாதுமா. ஊசி போட்டுட்டு நம்ம காலையில் போயிடலாம் சரியா? டாக்டர் பிள்ளைய வந்து இன்னும் பார்க்க வரலையா? பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. நீ ராத்திரியெல்லாம் இப்படி முடிச்சே இருந்தானா இன்னும் காய்ச்சல் அதிகமாயிரும். கூட ஒரு நாள் நம்ம நிறுத்தி வச்சிருவாங்க, அப்புறம் ஊசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால பிள்ளை அழாமல் இருந்தால் காய்ச்சல் சரியா போகுமா? நல்லா தூங்குவியா? நம்ம காலையில் டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாமா? சமத்து பிள்ளைல. கௌஷிக் அழுவானா? அழமாட்டான்ல, அம்மா சொன்னா கேட்பதானே? என் பிள்ளையே தான், என் பிள்ளையோட குரல் எனக்கு தெரியும். சரண் சரண் அப்பா வந்திருக்கேன்டா. சரண் சரண். யாருங்க நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன யார் வேணும் உங்களுக்கு? ரூம் எதுவும் மாறி வந்திருக்கீங்களா? என்னங்க? ரூம்லாம் ஒன்றும் மாறி வரலங்க, சரியாக தான் வந்திருக்கேன். அதோ அழுறானே, அது என் குழந்தைங்க. என் குழந்தைய தூக்கிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க சரண். என்னது உங்க குழந்தையா? யார் சொன்னாங்க? என் பிள்ளை அது. என் பிள்ளைய உங்க பிள்ளைன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ராத்திரி 1 மணிக்கு ஒரு பொண்ணோட ரூம்ல வந்து கதவை தட்டிக்கிட்டு ஏன் குழந்தைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்காரர் தெரிஞ்சு உண்டிலேன்னு ஆக்கிடுவாரு. இப்பதான் மருந்து வாங்க போயிருக்காரு, வரட்டும் அவரு. என்ன சொல்லி காதல விழல? பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இது என் பிள்ளை. உங்க பிள்ளை வேற எங்கேயும் அட்மிட் பண்ணிருப்பான், அங்க போய் பாருங்க. இல்ல இது என் பிள்ளை தான். எனக்கு தெரியும் என் குழந்தையோட அழுக. நீங்க என் பிள்ளைய தெரியாதனமா எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தள்ளுங்க, என் பிள்ளைய முதல்ல பார்த்து விடுங்க. தள்ளுங்க. குழந்தைய தானே, நல்லா பாருங்க குழந்தைய. ஏன் குழந்தை சார் இது? நான் 10 மாசமா வயிற்ற பெற்றெடுத்த குழந்தை இது. திடீர்னு வந்து உங்க குழந்தைன்னு சொல்றீங்க. பாருங்க, பாத்துட்டீங்களா? இப்ப மாதிரி புரியுதா? இது என் குழந்தை, என் குழந்தை. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ ஆமா, சரண் இல்ல, வேற குழந்தை. என் குழந்தை இருந்தா இப்பதானே இருந்திருப்பான். சரண் எங்கடா இருக்க? என்னாச்சு இவருக்கு? குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் குழந்தை வீட்ல இருக்கும். அடுத்த குழந்தைய பத்தி அவர் குழந்தைன்னு சொல்றாரு. சரவணன் சார், என்ன சார் என்னாச்சு? குழந்தைய பார்க்காம இருக்க முடியலையா? உங்க குழந்தை உங்க வீட்டுல சார் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் 2 மணிக்கு ஊருக்கு போயிடலாம். இது அவங்களோட குழந்தை ஞாபகத்திலே இருந்ததுனால யார் குழந்தை எழுதாலும் அப்படிதான் தோணும் ஆரம்பத்துல. வாங்க சார். ஆமா ஆமால, குழந்தை ஞாபகத்துல இருக்கேன் சார். அதான் மற்ற குழந்தையும் என் குழந்தை மாதிரி எனக்கு தோணிட்டு. வாங்க சார் போகலாம். சார் உங்களுக்கு குழந்தைய தேடிட்டு நினைக்கேன். உங்க ஒய்ஃபுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி குழந்தை என்ன செய்யறாங்க ஏன் கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இவனை பார்த்தா குழந்தைய காணாம தேடின மாதிரி தெரியல, குழந்தைய திருட வந்த மாதிரி இருக்கான். யாரு கண்டா திருட்டு கும்பல் எதுவும் அலையுதோ என்னமோ. மாதவன் சார் வந்துட்டீங்களா? அப்பதான் தேடிக்கிட்டே இருந்தேன். சார் எப்படி சார் இருக்கு இப்போ? பரவாயில்லையா? நல்லா அடிபட்டுட்டோ? வீட்டுக்கு எதுவும் தகவல் சொன்னீங்களா? ஐயோ இதெல்லாம் ஒரு அடியா? நான் இதை விட பெரிய அடிலாம் பட்டா கூட வீட்டில் சொல்லவும் மாட்டேன். 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கண்டுங்காம போயிடுவேன். இதெல்லாம் வீட்டில் சொன்னோன்னு வையன், அடிச்சு அங்கேருந்து ஓடியே வந்துருவாங்க. இருக்கிற நிம்மதி இல்லாமல் போயிடும். வீட்டுக்கெல்லாம் சொல்லலை. இது சின்ன அடிதான் சார். அப்போதே நான் கிளம்புறது இருந்தது தான். டாக்டரும் நர்ஸும் தான் இல்லை ஒரு நாள் இங்கே இருக்கணும் நிறுத்தி வச்சுட்டாங்க. என்ன பண்ண கிளம்பலான்னு பார்த்தா அவங்க டியூட்டியை பார்க்காங்க. ஒரு நாள் போட்டா தானே லம்பா ஃபீஸை கொடுங்களாம். சரி என்ன பண்ணேன்னு உட்காந்துருந்தேன். இங்கே பாருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த டாக்டர்கிட்டயோ நர்ஸ்ட்டு யார்கிட்டயே பேசிங்கிறது தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிருங்க. ஃபோனும் இல்லையா? அப்படியே மைண்ட் டார்ச்சர் மாதிரி ஆயிட்டு. என்ன சார் சொல்றீங்க? ஃபோன் இல்லையா? உங்க ஃபோன்ல இருந்து தானே எங்களுக்கு இது கூகுள் மேப்பை போட்டு விட்டுருந்தீங்க. அதை வச்சு தான் நாங்களே வந்தோம். இல்லாட்டி எங்களுக்கு எங்க இந்த ஊர் தெரியும்? சரவணன், ஃபோன் இருக்குது. ஃபோனில் 4% சார்ஜ் தான் இருந்தது. அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூகுள் மேப் போட்டு விட்டேன். அப்படியே ஆஃப் ஆகிட்டு. இந்த நர்ஸ்ட்டை கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுங்கன்னா அந்த சார்ஜர் பின்னே இங்கே இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுக்கு? தலையே வெடிச்சு போச்சு ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோன் இல்லாமல். சார் நீங்கள் பேசிட்டுருங்க, நான் போய் டிஸ்சார்ஜ் பண்ணுறதை பற்றி டாக்டர் நர்ஸ்ட்டை பேசி நம்ம சார் எப்பவுமே கூட்டிகிட்டு போயிடலாம். பெரிய அடிப்பண்ணும் இல்லை, தலையில் மட்டும் லேசாக அடிபட்டுருக்கு, அவ்வளோ தானே. ஹாஸ்பிட்டலாம் வந்தால் இப்படி தான் சார். சின்னதாக இருந்தால் கூட ஊதி பெருசாக ஆக்கிடுவாங்க. சார் நீங்கள் தானே அந்த பேபியோடப்பா? என்னடா சக்தி திடீர்னு இந்த மாதிரி நிக்கிற? ஆமா நான் தான் அப்பான்னு சொல்லு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, குழந்தை இப்ப நமக்கு முக்கியம். இப்ப நீ நான் அப்பா இல்ல பக்கத்து வீடு ஏத்த வீடுன்னு சொன்னேன்னு வையன், சந்தேகப்படுவாங்க. இந்த குழந்தை யாருக்குள்ளது எவருக்குள்ளது அவங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு? ஆமா நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு பேசாம சைனை போட்டு. என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க தான் இந்த குழந்தையோட அப்பா. இந்தாங்க கொஞ்சம் மெடிசன்லாம் இருக்கு, வாங்கிட்டு வாங்க. அப்புறம் குழந்தைக்குன்னு சார்ட் போட்டு ரிசப்ஷன்ல கொடுப்பாங்க, அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு போங்க. நான் தாங்க குழந்தையோட அப்பா. கொடுங்க, மருந்தெல்லாம் வாங்கிட்டு ஏற்கனவே பணம் கட்டிட்டேன். மருந்து வாங்கி கொடுக்கணுமா? சரிங்க, என்ன வாங்கிட்டு வரேன். சார் குழந்தைக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க, இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க.
இந்த பிள்ளை போய் கட்டிட்டு வாங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் ட்ரிப்ஸ் முடிஞ்சிடும். அப்பாட கண் திறந்துட்டான். கடவுளே, இந்த கையால் அந்த பிஞ்ச குழந்தைய தூக்கிட்டு வரும்போது மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தேன். உயிரே எனக்கு இல்லை. அந்த குழந்தைய முழிக்க வச்சுட்டே தெய்வமே, இந்த வருஷம் நான் உனக்கு கடை விட்டுறேன்யா. அந்த குழந்தை குடும்பம் நல்லா இருக்கணும். ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். பாவம் துடி துடிச்சு இருப்பாங்க. குழந்தைய வச்சுட்டு என்ன கஷ்டப்பட்டுட்டாங்க பாவம். இந்த வயசில் இப்படி ஒரு நிலைமையா? 2 குழந்தையும் கொடுத்துக்கிட்டு குழந்தை வேண்டாம் நீ மட்டும் போதும்னு சொல்கிறானே, அவன் மட்டும் இந்த நேரம் என் கையில் கிடைக்கணும், செருப்பை களைச்சிட்டே அடிச்சிருவேன். சரி, இப்போ எதுக்கு அதை போட்டு ஃபோன் பண்ணி பேசுவோம். யார்கிட்ட ஃபோன் கேட்குறதுக்கு? ராத்திரி நேரம்னால யாரையுமே ஹாஸ்பிட்டலில் காணுமே. அப்பாடா, அந்த ஒரு சார் வர்றாரு, அவர்கிட்ட கேட்போம். கேட்டு ஃபோனை போட்டு ஐஸ்வர்யிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கல்ல. சார் 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 அவசரமாக ஒரு ஃபோன் பண்ணணும். என் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா சார்? ஒரு 5 நிமிஷத்தில் பேசிட்டு கொடுத்துருக்கேன். ஃபோனா? ஓகே தர்றேன். டாக்டர் போயிட்டாங்களா இருக்காங்களா? 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்கன்னு சொன்னாங்களே. டாக்டர் இருக்காங்க, இப்போ கிளம்ப போகிறாங்க சார். அப்படியா? டாக்டர் போயிடக்கூடாது. நான் ஃபோன் தர்றேன், பேசிட்டுருங்க. நான் இப்போ டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்கேன். சரண், என் வயிற்றுலேயே நீங்கள் 2 வந்து பறக்கணும். என் வயிற்றுல பிறந்தனால உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அன்னைக்கு அவரு கேட்டாரு, அவர்கிட்ட சரணையாவது கொடுத்தேன் இல்லையே. நல்லா பார்த்துருந்துருப்பாரு போல இருக்கே. என்னோட திமிர்னாலதான் என்னால நீங்க 2 பேரும் கஷ்டப்படுறீங்க போல இருக்குது. சரண் சரண் பேசாம பேசாம சரண அவர்கிட்ட கொடுத்து விட்டுடலாம். ஆமா, அவர் சரண் மட்டும் தானே வேணும்னாரு. அவனை வச்சு வளர்க்கட்டும். என் பிள்ளைங்களுக்காகவே வாழணும். என் பிள்ளைங்க எனக்கு போதும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் நான் இருப்பேன் சொல்லி தானே நான் தூக்கிட்டு வந்தேன். ஆனால் என்னால் முடியலை. என் பிள்ளைங்கள எவ்வளோ தூரம் பார்த்துக்க முடியுதோ, ஆனால் ஒரு உடம்பு முடியல வைக்கிறேன்னு அடுத்தவங்கள தானே எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கு. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுனாலும் எனக்கு கொடு. அதான் கொடுத்துட்டே இருக்கியே, என் வாழ்க்கையே பெரிய தண்டனையா? இன்னும் என்ன தண்டனை வேணும் எனக்கு? இங்கே பாரு, உனக்கு என்ன இருந்தாலும் ஏன் மேலே தீர்த்துக்க. என்ன கஷ்டப்படுத்துறதோடி காயப்படுத்துறதோடி நிப்பாட்டிக்கோ. என் பிள்ளைங்களுக்கு எதுவும் பண்ணாத, எந்த கெடுதலும் கொடுக்காத, நல்லா இருப்பப்பா. என்னால் தாங்க முடியாது, எனக்கு கொடு. எதுனாலும் எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன். பச்சை குழந்தைங்க என்ன செய்யும்? என் வயிற்றுல இருந்து பிறந்தது தான் சுத்தம்னா அப்படி அதுக்காக இப்படி பழி வாங்குறேன். இங்கே பாரு, இன்னும் என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பார்த்துக்கோ. வாழ்க்கை வாழ்கிறது ஈஸின்னு நினச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கே கடவுளைன்னு நினச்சேன். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே இப்படி புரட்டி போடுவேன் நான் நினச்சே பார்க்கல. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். என் பிள்ளை நல்லா சரியாக வரட்டும். நான் வேணா அவர்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்கேன். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, இந்தாம்மா, மணி 2 ஆகுது. இந்தா காப்பி குடி. கொஞ்சம் சாப்பிடாம பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிடுன்னா சேர்க்க மாட்டேன். உடம்புக்கு காப்பியாவது குடிமா. என்ன பச்சை பிள்ளை உடம்பு கறி, ஒரு கப்பு காப்பியை குடி. இந்த போனை வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நானும் கண் அசந்து தூங்கலை. போன் எப்போ போடுவான்ட்டு தான் இருக்கேன். பிள்ளையை தூக்கிட்டு போனானே என்னமாச்சோ ஏதாச்சோ, டாக்டர் இருக்காங்களோ என்னமோ. இல்லை பாட்டி, எனக்கு வேண்டாம். அவங்களுக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கல. மன்னிச்சிருங்க பாட்டி. லட்சுமி அக்கா இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு நான் போயிடுவேன். அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, வர 2 நாள் ஆகும். அதனால தான் வேறு வழி தெரியலை எனக்கு. எனக்கு என்ன இருந்தாலும் நான் பாட்டு இருந்துப்பேன். குழந்தை இல்லை, அதான் அங்கே கூட்டிகிட்டு வந்தேன். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க பாட்டி. என்னம்மா பேசுக, இதில் கஷ்டம் என்னதாகி இருக்குது? பச்சை குழந்தை முடியாமல் இருக்கும்போது யார் தான் உதவி செய்ய மாட்டா? இப்படியெல்லாம் நினைக்காதம்மா. உனக்கு யார் இல்லைன்ட்டு நீ எப்பவும் நினைக்காத. நான் இருக்கேன், சக்தி இருக்கான். என்ன அப்படிலாம் நினைக்காத தாயி. உன் பிள்ளைகளை இங்கேனாலும் கொண்டு விடு, நான் பார்த்துக்கிறேன். ஒத்தக்கட்ட சும்மா தானே இருக்கேன், நாளைலேருந்து சாயந்தரம் சும்மா தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிறேன் தாயி, ஒன்றும் நினைக்காத. ஒன்று அடுத்தவளாக நினைக்கல, உன்னை பார்த்தோன்னே அடுத்தவளாக நினைக்க தோணலை. என் வீட்டில் ஒரு பிள்ளையாட்டம் தான் எனக்கு நினைக்க தோணுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன குழந்தைங்கன்னா உடம்பு முடியாமல் எடுக்காமல் ஆக தான் செய்யும், அது சரியாக போகும். என்ன நீ நினச்சி கஷ்டப்பட்டு
யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காத. பாரு கூடிய சீக்கிரம் சக்தி போன் போட தான் போகிறான். நல்லா தான் இருக்கான்னு சொல்ல தான் போகிறான் பாரு. இந்தா ஒரு மடக்கு காப்பியை குடி. இல்லை பாட்டி வேண்டாம், என் பிள்ளைய பார்க்கணும். எனக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து என் குழந்தைங்க இல்லாமல் நான் ஒரு நேரம் கூட தூங்கினதே இல்லை. 2 பேரும் முகத்தை பார்த்துட்டு அவங்க தூங்கினதுக்கப்புறம் நான் தூங்குவேன். அதுவும் சில நேரம் தூங்குறதே இல்லை. குழந்தைங்க அது வேணுமே இது வேணுமே செஞ்சு வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு துணியை மடித்து வச்சுட்டு அப்படியே இருப்பேன். என் பிள்ளை இப்போ என்கிட்ட இல்லை. அவன் என் கையில் இருந்தே முழிக்காமல் இருந்தவன எனக்கு என்னெல்லாமோ நினைக்க தோணிட்டு. பாட்டி இங்கே பாருமா ஐஸ்வர்யா, ஒன்றும் நினைக்கக்கூடாது. ஒத்தாளாக இருந்து 2 பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்ட்டு தெரியுமா? ஒரு ஆம்பளையால ஒரு பிள்ளையை சமாளிக்க முடியாது. ஆனால் ஒரு பொம்பளை அப்படி இல்லை, வீட்டையே சமாளித்து கட்டி காப்பா. அவள் தான் பொம்பளை, தைரியமாக இருக்கணும். என் அம்பு இங்கே உள்ள பொண்ணுலையும் அப்படி தான், அவ்வளோ இதாக இருப்பா. திறமையும் தைரியம் சொல்லி கொடுப்பா எல்லாத்துக்கும். அப்படிப்பட்ட பிள்ளை அவளை மாதிரி தான் நான் ஒன்றையும் நினச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு அன்றைக்கி வந்து நீ பேசும்போது இங்கே பாருமா, மனசை என்னைக்கு தளர விடக்கூடாது. குழந்தைங்கன்னா காய்ச்சல் தலைவலி வரத்தையும் செய்யும், அதுக்கெல்லாம் இப்படி தவுந்து போகக்கூடாது. நீ தைரியமாக இருந்தாத்தையும் உன்னை பார்த்து உன் பிள்ளைய தைரியமாக வளரும். தைரியம் கொடுத்து வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சொகம் இருக்குன்ட்டு சொல்லி வளர்க்கக்கூடாது. தைரியம் தன்னம்பிக்கையும் அடுத்த பொருளை கலவங்கக்கூடாது, திருடக்கூடாது. நல்ல பிள்ளைகளை வளரணுன்ட்டு புத்திமதி சொல்லி வளர்க்கணும். அழாத பாட்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி. நீங்கள் பேசுறதை கேட்டா என் பிள்ளைகளுக்கு நான் தைரியத்தை சொல்லி தான் பாட்டி வளர்ப்பேன். நல்ல பிள்ளைகளாக வளர்த்து காமிப்பேன். சரிம்மா சரி, எதுக்கும் மனசு தளர விடக்கூடாது, தைரியம் மட்டும் இருக்கணும். இந்தா காப்பி கிட்ட வைக்கிறேன், குடி. சூடாக குடிமா. காப்பி குடிக்கிறனால ஒன்றும் இல்லை, பிள்ளை நல்லா தான் இருக்கும். பாட்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, என் பிள்ளைய பார்க்காம எனக்கு பச்சை தண்ணி கூட பழையில் படாது. நீங்கள் குடிங்க பாட்டி. பாவம், உங்களுக்கும் தூக்கம் இல்லாமல் உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல. இந்த நேரம் யார் ஃபோன் போடுதா? சக்தியாக தான் இருக்கும். சக்தி பாட்டி சக்தி பேசுகிறேன். பிள்ளைக்கு அதிகமாக காய்ச்சல் இருந்ததுனால தாங்க முடியாமல் மயங்கிருச்சான், வேற ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் இப்போ தான் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா சிரிச்சு விளையாடிக்கிட்டு தான் இருக்கான். இந்தா என் மடியில் தான் இருக்கான். ஒன்றும் நினச்சா அவங்கள பயப்பட சொல்லாதீங்க. அவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் கொடுங்க போனேன். இந்தம்மா இந்தா சொன்னேன்ல பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. இந்தா சக்தி தான் பேசுவான், நான் என்னன்னு கேள். ஹலோ சரண் முடிச்சுட்டானாங்க? என்ன பண்ணுறான்? டாக்டர் என்னங்க சொன்னாங்க? நல்லா இருக்கானா? ஹலோ ஐஸ்வர்யா, சரண் நல்லா இருக்கான். ஆமாம், அதிகமாக காய்ச்சல் இருந்ததுனால தாங்க முடியாமல் பிள்ளைக்கு மயங்கிட்டான் போல. இப்போ தான் நிறைய இடத்துல இப்போ நடந்துட்டு இருக்கான். என்ன மழை தண்ணி நேரம் பார்த்தீங்களா? அது இல்லாமல் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. 2 மணி நேரத்தில் சரியாயிரும், வீட்டுக்கு கூட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 மணிக்கு கழிச்சு வரோம். நீங்கள் ஒன்றும் நினச்சி கவலைப்படாமல் பாட்டி கூட பேசாமல் தூங்குங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. முடிச்சு பார்க்கலாங்க. ஐயோ வருத்தப்படாதீங்க ஐஸ்வர்யா, அதான் சொல்கிறேன்ல சரண் முடிச்சுட்டான்னு. ஐயோ ஐஸ்வர்யா வருத்தப்படாதீங்க, குழந்தைங்கன்னா இப்படி தான் இருக்கும். இனி எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கே போட்டு வருத்தப்பட்டு இருந்தால் எப்படி? எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேங்கன்னு தெரியும். பாட்டிட்டு சொல்லி 2 தோசை ஊற்றி சாப்பிடுங்க. பாட்டி இருக்கல அங்கேயே தூங்குங்க, வீட்டுக்கு எதுவும் போயிடாதீங்க. நான் எப்படியும் ஒரு 4 மணிக்குள்ளே வந்துடுவேன். சரிங்க, தேவ மாதிரி என் குழந்தைய காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. என்ன ஐஸ்வர்யா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, விடுங்க. குழந்தைக்கு ஒன்றுன்னா பார்த்துட்டு இருக்க முடியுமா? நானும் இல்லை, யாராக இருந்தாலும் அப்படித்தான் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சரி, அதே நினச்சி வருத்தப்பட்டாமல் பேசாமல் தூங்குங்க. குழந்தை நல்லா இருக்கான். காலையில் நானும் அவனும் ஜாலியாக பாட்டு படிச்சுட்டு பைக்கில் வரதான் போகிறோம். ஆமாம் தூங்குங்க. வைக்கட்டுமா? சரிங்க, சரி வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்தாங்க சார் ஃபோனு. ரொம்ப நன்றி சார். இருக்கட்டுங்க. என்னாச்சு? குழந்தைக்கு எதுவும் உடம்பு முடியலையா? ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. என்ன செய்யுது பிள்ளைக்கு? என் குழந்தைக்கு உடம்பு முடியலைங்க. திடீர்னு மழை தண்ணியாக இருந்துச்சுல, காய்ச்சல் அதிகமாகி மயக்கம் ஆகிட்டான். அதான் கொண்டு வந்தேன். இப்போ பரவாயில்ல, ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவோன்னு சொன்னாங்க. சார் குழந்தை முடிச்சு அழுதுட்டு இருக்கான், என்ன எதுன்னு பாருங்க. அழுகை நிப்பாட்டவே முடியல, கொஞ்சம் பக்கத்தில் இருங்க. ட்ரிப்ஸ் எதுவும் உருவி விட்டுறாம இன்னொரு 1/2 மணி நேரம் ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டியிருக்கு சார். கண் முழிச்சிட்டானா மேடம்? இதோ வந்துட்டேன் சார். குழந்தை கண் முழிச்சிட்டான் போல. பிள்ளைய போய் பார்த்துட்டு வரேன் சார். பார்க்கலாம் சார். சரண் ஆடுற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து என் குழந்தை என்ன பார்க்குற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அப்பான்னு கூப்பிடுற மாதிரியே தோணுது. சரண், என் பிள்ளை, என் குழந்தை எனக்கு பார்க்கணும். என் குழந்தை சரண், நீ எப்படா வருவேன்? அப்பா உன்னை ரொம்ப தேடுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரண், அவனை ஒருக்கவாது தூக்கணும், ஆசைத்தீர கொஞ்சணும், கட்டி பிடிக்கணும். என் பிள்ளை இல்லாத என் வாழ்க்கை காளி மன மாதிரி இருக்கு. சரண், உன்னை ஒருக்கையாவது பார்க்கணுடா, அவனை தேடுதுடா. சரண், நீ வயிற்றுல இருக்கும்போதே அவன் நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப அப்படின்னு என் மனசுக்குள்ள என்னெல்லாம் யோசிச்சு வச்சதுன்னு தெரியுமா? ஆனால் அதை மாதிரியே நீ இருந்த. அவனை பார்க்க முடியலையடா, ஆசைத்தீர கொஞ்சம் முடியலையே.
எல்லாரும் கல்யாணம் ஆனா குழந்தை குட்டி குடும்பம்னு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என் வாழ்க்கையை பாரு, குழந்தை பெத்து நான் என் பிள்ளை கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தவிக்கிறேன். குழந்தை பாசத்துக்காக ஏங்குறேன். என் பிள்ளைய பார்க்கணும், என் பிள்ளைய பார்க்கணும்.